தியானத்துக்காய் ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஒன்று ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. அல்லேலூயா. இது எத்தனை பேர் வாக்குத்தத்த வசனமாய் அங்கீகரிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும்? ஐஸ்வர்யம் வேணும். இரண்டாவது, எல்லாருக்கும் முன்பாக மகிமையாய் நாம் விளங்க வேண்டும். மூன்றாவது, அந்த கிறிஸ்து என்னும் ஜீவன் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யமும் மகிமையையும் பார்க்கிறோம். Just I am giving the importance about the life. Praise the Lord. ஜீவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அந்த ஜீவன் நமக்குள்ளே உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்படியானால் இயேசு நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால், நமக்குள்ளே வாழ வேண்டுமானால், நமக்குள்ளே வசிக்க வேண்டுமானால், ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த ஜீவன் நமக்குள்ளே இருந்தால் தன்னை போலவே நமக்கு மகிமையை கர்த்தர் தருவார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். யார் மகிமைப்படுத்துகிறார்? இந்த ஜீவன் நம்மை மகிமைப்படுத்தும். இந்த ஜீவன் நம்மை நீதிமான்களுடைய வரிசையிலே நிலை நிறுத்தும். அல்லேலூயா. அப்படியானால் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தீர்மானத்தை, அவருடைய முன்குறித்தலை நாம் என்ன செய்ய முடியாது? அளவிட முடியாது. அல்லேலூயா. அப்படியானால் அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த ஜீவனாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அவர் நமக்குள்ளே இருந்தால்தான் அல்லேலூயா ஐஸ்வர்யமும் மகிமையும் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால், நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால், முதல் வார்த்தை தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், அதனால் கிடைக்கக்கூடிய பலன். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாழ்மையின் ஜீவியம் இருக்க வேண்டும். வாசிங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியில எப்படி இருக்கணும்? எளிமையாய் இருக்கணும். ஏற்றுக்கொள்ளத்தக்கதான இருதயம் இருக்கணும். விட்டு கொடுக்கத்தக்கதான தன்மை இருக்க வேண்டும். இன்றைய நாட்களிலே சொல்லுகிற பிரகாரம் ஈகோ நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. நாம் பெரியவன், நீ சிறியவன் என்று சொல்லுகிறதுக்கு அல்ல. எல்லாரும் தேவனுக்கு முன்பாக சமம். அல்லேலூயா. பரலோகத்திலே போனால் அங்கு குடும்ப வாழ்க்கை எல்லாம் கிடையாது. புருஷன் மனைவி என்று பிரித்து பார்க்கக்கூடிய இடமும் கிடையாது.
எல்லாரும் தேவனுக்கு முன்பாக தேவ தூதர்களை போல நாம் இருப்போம். அங்க போய் நீ பொண்டாட்டி, நான் புருஷன், நான் சொல்றது தான் நீ என்ன செய்யணும் கேட்கணும்னா பரலோகத்துல கொண்டாடி சொல்லுவா, போய் பிசுக்கி வேலை இருப்பாரு. இங்க அதிகாரம் செலுத்துறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பூமியில இருக்கிற வரைக்கும் தான். ஆமென் ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தெய்வ பயத்தோடு கூட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று எபேசியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் பார்க்கிற போது அநேகருக்குள்ளே என்ன இருக்கிறது, நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிறதான எண்ணம் வாழ்க்கையிலே இருக்கும். ஆனால் அந்த சாத்தானுக்குள்ளே இருந்ததான அந்த பெருமையின் ஆவி நமக்குள்ளே இருக்கிறது என்பதற்கு ஐயமே இல்லை. நம்மிலே நாம் யாரும் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று சொல்லுகிறதற்கு அல்ல. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது வந்து பூமியிலே சொல்லாம எங்க விட்டாங்க, இவங்களை கொண்டு போய் பரலோகத்துல விட்டா என்ன என்ன நிலைமை ஆகும் என்று யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஆமென். பூமியில இருக்கும் போதே பரலோகத்திலே என்ன செய்கிறார்கள், பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவன்? ஆமென். பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் சிறியவன் என்று ஒருவரும் இல்லை. எல்லாரும் ஒன்று போல சமமாய் நம்மளை பார்க்கக்கூடிய கர்த்தர் நம்முடைய தேவன். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவரிடத்தில் என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை. ஆகவே பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்ட போது அதற்கு இயேசு என்ன சொன்னார்? தமிழத்தில் அழைத்து நடுவே நிறுத்தி மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் எங்க போக மாட்டீங்க. முதல் காரியம் என்ன? ஒரு சிறு பிள்ளை போல மாறி. நீங்கள் பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சும்மா சொல்றீங்க. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உங்களுக்கு எனக்கு என்ன இருதயம் வேணும்? சிறு பிள்ளைகளுடைய இருதயம் நமக்கு தேவை. நான் மெச்சூரிட்டி ஆகியிருக்கேன், நான் வயது சென்றிருக்கிறேன், நான் முதிர் வயதானவன், எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் புரியாது, நீங்க பேசாமல் இருங்கள் என்று சொல்லுகிறதுக்கு அல்ல. நீ சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளத்தக்கதான இருதயம் வேண்டும். அல்லேலூயா. சிறு குழந்தைகளை அடிச்சுட்டு அப்புறமேட்டு அலாத சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாயை கொடுத்தோம்னா அது என்ன செஞ்சுக்குது? அடிச்சாலே திட்டுனாலே பேசினாலே அப்படின்னு சொல்லி அதை நினைக்கிறது இல்லை. அது அந்த நேரத்துல அது என்ன செஞ்சிருது? மறந்துருது. அல்லேலூயா. ஆனா நம்ம வாழ்க்கையில மறக்க முடியல, மன்னிக்கவும் முடியல. அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கக்கூட. தாழ்மையின் சிந்தை இருக்குமானால் உன் ஆவியில பெருமை இருக்காது, ஆவியிலே உன் வாழ்க்கையில எளிமை இருக்கும். வஸ்திரம் உடுத்தினா அதுக்கு ஒரு பெருமை, நகநட்டு போட்டா அதுக்கு ஒரு பெருமை. உயர்ந்த வஸ்திரங்கள் மாத்திரமல்ல, லோக பிரகாரமாய் ஜீவனத்தின் பெருமையிலே ஒரு கார் இருந்தால், வீடு இருந்தால், அதுல ஒரு பெருமை. ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான வாழ்க்கை நமக்குள்ளே இருக்க வேண்டாம். நாம் எப்போதும் போல ஒன்று போல நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
தேவன் விரும்புகிற பிரகாரம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நாம் செய்யும் போது அந்த ஜீவன் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற வரையில கர்த்தர் நமக்கு வேண்டிய நன்மைகளை அவர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் தாழ்மை என்னது? தாழ்மை. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். ஆமென். இதை நம்முடைய மனதிலே நன்றாய் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமைக்கும் மேட்டிமைக்கும் அகந்தைக்கும் இருமாப்புக்கும் நாம் நம்மை இடம் கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. அவர்கள் பெருமையாய் இருந்தால் பெருமையாய் இருக்கட்டும், அகந்தையாய் இருந்தால் அகந்தையாய் இருக்கட்டும், இருமாப்பாய் இருக்கிறார்கள் என்றால் இருமாப்பாய் இருக்கட்டும். ஆனால் அவைகள் நமக்கு அவசியம் அல்ல. அவர்களைப் போல நானும் இருப்பேன் என்று சொல்லுவது தவறு. அது தேவனுடைய பார்வையில் அநீதியாய் காணப்படும். அநீதி எல்லாம் பாவமே. நீ உன்னை பெருமை பாராட்டுகிறதுக்கு உன்னிடத்திலே உனக்கு என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. அப்படி என்றைக்கு நீ நினைக்கிறாயோ அன்றைக்கு தான் நீ முதல் படியில கால் வைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நான் தான் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஒருத்தர் இப்படிதான் சொன்னார், நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்ன போது கர்த்தர் அவனுடைய இருதயத்தை என்ன செய்தார்? மிருகத்தினுடைய இருதயமாய் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கர்த்தர் மாற்றினார். இப்பொழுது 2 காலிலே அவன் நடக்கவில்லை, கைகளை கால்களாக்கி கொண்டு 4 கால்களிலே ஓட ஆரம்பித்தான். காட்டிற்கு 7 காலங்கள் அளவும் மிருகத்தை போல புல்லை மேய்கிறவனாய் காணப்பட்டார். அதனால தேவனுடைய பிள்ளையே, நான் என்கிற சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. கலாத்தியர் கல்வின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் எல்லாரும் எதிரே அறையப்பட்டிருக்க வேண்டும், சிலுவையில். அப்படியானால் பாவத்திற்கும் உலகத்திற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சாக வேண்டும். மரித்தால்தான், செத்தால்தான் அடக்கம் பண்ண முடியும். சாகாத வரைக்கும் அடக்கம் பண்ண முடியாது. அப்படியானால் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்து வந்த பாதைகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நான் என்கிற பெருமை இருக்கிறதா? நான் என்கிற சுபாவத்தோடு நாம் வாழ்ந்திருக்கிறோமா? ஆமென். நான் என்கிற சுபாவம் நமக்குள்ளே இருக்குமானால் கிறிஸ்துவாகிய ஜீவன் உனக்குள்ளே இல்லை. ஆமென். அப்ப உனக்குள்ளே இருக்கிறது யார்? அந்த கல்லன். ஆமென். இன்னைக்கு அநேகர் அறையப்பட்டது வித்தியாசமான சிலுவையிலே அறையப்படுகிறார்கள். ஆமென். கல்லனோடு கூட நான் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கல்லனே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. மாய்மாலமான வாழ்க்கை இருக்கிறதா? அதனால் தான் இயேசு சொன்னார், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! உலகத்தில் கிறிஸ்தவனாய் வாழ்கிறது மாய்மாலமான வாழ்க்கை அல்ல, நிஜ வாழ்க்கை செய்யவே. பிசாசுக்கு தெரியும் நீ உண்மை கிறிஸ்தவனா பொய் கிறிஸ்தவனா. அல்லேலூயா. அவர்கள் கேட்டார், இந்த மனுஷன் யார் என்று கேட்ட போது, இவன் ஒரு கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்று சொல்கிறது மாத்திரமல்ல, அது சொல்லுச்சான் உண்மை கிறிஸ்தவன். வெறும் கிறிஸ்தவன் என்று சொல்லல, உண்மை கிறிஸ்தவன். நீங்கள் நானும் உண்மை கிறிஸ்தவனா மாய்மாலமான கிறிஸ்தவனா? மாய்மாலக்காரனாய் இருந்தால் இந்த உலகத்தின் தேசம் அழிந்து போகும். ஆமென். ஒரு நாள் உன்னுடைய அந்தரங்கம் வெளிப்படுகிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா. அப்ப நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்த வேண்டியது அவசியம். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம்
33 கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு நீ பயந்தால் கர்த்தர் உனக்கு ஞானத்தை குறித்து போதிப்பார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அதான் ஒரு வசனத்துல வருது. அப்ப மேன்மைக்கு முன்னானது என்னது? நீ மேன்மை அடைய வேண்டுமா? முதலாவது தாழ்மையை நீ தரித்துக்கொள். இது நேச்சுரலா வரணும். இயற்கையாகவே முதல் வார்த்தை மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தை அதுதான். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எளிமையான வாழ்க்கை, எளிமையான பேச்சு, எளிமையான உடை, ஆமென், இவைகள் இருக்குமானால் உன் வாழ்க்கையில எல்லாமே மேன்மையாக கர்த்தருடைய உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்போ எங்க மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. உனக்கு மேன்மை வேண்டுமா? காயினை பார்த்து கத்த சொல்ல, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே பதித்திருக்கும். அதை நன்மை செய்யத்தக்கவனுக்கு நீ நன்மை செய்யாமல் இராதே. அப்படியானால் நம்முடைய இருதயம் மனமேட்டிமை அல்ல, பெருமையாய் அல்ல, அகந்தையாய் அல்ல, இருமாப்பாய் அல்ல. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டியது அவசியம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களுக்கு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. நீங்க யாரு கேட்ட என்ன சொல்வீங்க? கிறிஸ்டியன். கிறிஸ்தவங்கன்னா என்ன கிறிஸ்தவங்க? நம்ம எல்லாம் பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன். அதுல ஒன்னும் குறைவில்லை. இந்த பெருமைக்கும் நெட்டிமைக்கும் குறைவே இல்லை. வேதத்துல பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன் எழுதப்படவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா நம்ம அப்படி வச்சுக்கிட்டோம். ஏன் பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன்? சிலர் சொல்லுவோம் நாம் கேத்தலிக் கிறிஸ்டியன். கேத்தலிக் சிலை வழிபாடு செய்கிறவர்கள் கத்தோலிக்கமாக ஒரு சொர்பத்தை வைத்து அல்லது ஒரு சிலையை வைத்து ஒரு படத்தை வைத்து என்ன செய்வார்கள்? வணங்குவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்கு கேத்தலிக் கிறிஸ்டியன். இன்னொன்று சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். ஒரு இடத்துல உட்கார்ந்தோம். சிஎஸ்ஐ சிலுவை வழிபாடு. சிலுவை வைத்திருப்பார்கள், சிலுவை சுமப்பார்கள். சிலுவையை என்ன செய்கிறார்கள்? முன்பாக வைத்து அதற்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறார்கள். ஆமென். What is Pentecostal Christian? நகை போடாதவன் பெந்தேகோஸ்தை கிறிஸ்தவன். நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? நீங்க பெந்தேகோஸ்தா? என்ன சொல்லுவாங்க? நீங்க பெந்தேகோஸ்தா? எதை பார்த்து? நகை இல்லாதத பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீங்க பெந்தேகோஸ்தா? ஆமென். நீங்க பெந்தேகோஸ்தா, சிஎஸ்ஐ, ஆசியா? சொல்லு தம்பி, நீ என்ன கிறிஸ்டியன்? பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன். பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன். பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன் என்ன செய்யுது? மோதிரம், ஐநச்சை, தாடிச்சை, அட்டியது, கொலுசு, பூவு, பொட்டு இதெல்லாம் வைக்காதவங்க யாரு? பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவன் அப்படின்னு உலகத்துல சொல்லுவோம். ஆனா அந்தியோகியா பட்டணத்திலே சீஷர்களை கண்டு அந்த ஜனங்கள் அவர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார். என்ன சொன்னார்கள்? கிறிஸ்தவர்கள். நீங்களும் நாம என்னது? கிறிஸ்தவர்கள். அதுக்காக பெந்தேகோஸ்தே என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
என்ன சரி? பிரைஸ் தி லார்ட். பெந்தேகோஸ்து கிறிஸ்தவன் சொன்னார். வேதத்துல பெந்தேகோஸ்து கிறிஸ்தவன் சொல்லி சொல்லப்படவே இல்லை. பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி அவருடைய ஜனமாய் நீ இருப்பாயானால், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவனாய் காணப்படுவாயானால், நீ உன்னை என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். ஆமென். தங்களை தாழ்த்தி. இரண்டாவது, கிறிஸ்தவை சொன்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். என்ன செய்யணும்? நீங்க அநேகருடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் இல்லை. அல்லேலூயா. ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை என்று நாம் சொல்லுவோம். ஆமென். அப்படியானால் தேவ சமூகத்திலே அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாகிய நீ ஜெபம் பண்ணும்போது நீ தாழ்த்த வேண்டும். நீ தாழ்த்தி நீ ஜெபிக்க வேண்டும். ஆமென். தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவருடைய பாவத்தை நான் மன்னித்து அவருடைய தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேசத்துக்கு என்ன வேணும்? சேமம் வேணும், சுகம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், நன்மை வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும். ஆமென். அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னை தாழ்த்த வேண்டும். இரண்டாவது, நீ ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு நீ பொல்லாத வழிகளிலே பாவ வாழ்க்கையிலே உலக பிரகாரமாய் நீ வாழ்ந்து ஜீவிப்பாயானால் உன்னுடைய ஜீவியம் விருதா. அது மாய்மாலமான வாழ்க்கை. ஆமென். அப்படியானால் தாழ்த்தி நாம் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஜெப ஆலய தலைவர், இந்த highly qualified man. Praise the Lord. Hallelujah. ஜெப ஆலய தலைவர்னா சாதாரண ஆளா இல்லை. மேன்மைக்குரியவர், பெருமைக்குரியவர், ஆலயத்துக்கு தலைவர். ஆமென். ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்கிறவன் அவரை கண்ட உடனே அவருடைய பாதத்தில் விழுந்தார். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய மேட்டிமை, என்னுடைய பெருமை எதுவுமே உமக்கு முன்பாக ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இந்த வேளையிலே நான் ஒரு சிக்கல்ல இருக்கிறேன் என்று சொல்லி சாஷ்டாங்கமாய் ஜெபாலய தலைவன் அவருடைய பாதத்திலே விழுந்து அவரை பணிந்து கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்கு இயேசுவிடத்தில் போகும்போது நாம் நம்மை என்ன செய்யணும்? அவர் உன் ஆண்டவர், நீ அவரை பணிந்து கொள் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆமென். அப்படியானால் பணிந்து கொள்ளக்கூடிய பணிவின் ஆவி நமக்கு தேவை. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து நாம் நம்மை பெருமைக்கோ மேட்டிமைக்கோ இடம் கொடுக்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் கமிட்டி மெம்பரா இருக்கிறேன், நான் கமிட்டிக்கு தலைவரா இருக்கிறேன், அதெல்லாம் கூறக்கூடாது, அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் தேவனுக்கு முன்பாக அதெல்லாம் செல்ல. ஆமென். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது உன்னை நீ என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே சாஷ்டாங்கமாய் என்ன செய்தார்? விழுந்து அவரை பணிந்து கொண்டார். அல்லேலூயா. அவன் வந்த நோக்கம் என்ன? என் பிள்ளை மரண அவஸ்தையிலே இருக்கிறது. நீ வந்து அவரை என்ன செய்ய வேண்டும்? குணமாக்க வேண்டும். அதனால உங்களுடைய பிள்ளைகளை ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறதற்கு இயேசு யார் என்பதை அந்த யவீரு அறிந்திருந்தபடியால், ஆண்டவரே என் பிள்ளை மரண அவஸ்தையிலே இருக்கிறார்,
நீர் வந்து அவரை என்ன செய்யும், குணமாக்கும் என்று கேட்டுக்கொண்டார். ஆமென். அப்படி கேட்டுக்கொண்ட போது கர்த்தர் சொன்னார், நான் வந்து அவளை குணமாக்குவேன். அல்லேலூயா. நான் வந்து அவளை குணமாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அவனோடு கூட நடக்கும் போது ஒரு ஸ்திரீயானவள், பெரும்பாலுள்ள ஸ்திரீ, இயேசுவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அவளுக்குள் வல்லமை பிரவேசித்தது. உதிர ஊரல் உடனே நின்று போனதை அவள் உணர்ந்தார். இப்ப சமயம் அதிகமாய் தாமதமாகிறது. இவர் சீக்கிரமாய் எங்கே போக வேண்டும்? யவீருடைய வீட்டிற்கு போக வேண்டும். அவன் அபலமாய் அவசரப்படுத்துகிறான். ஆமென். ஆனால் இங்கே தொட்ட போது இயேசுநாதர் சொல்லுகிறார், என்னை தொட்டது யார்? இப்ப அதான் ரொம்ப முக்கியம். இப்ப யவீருடைய மகள் குணமாக வேண்டும் என்கிறது முக்கியமா, என்னை தொட்டது யார் என்று அறிகிறது முக்கியமா? சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தாமதம் ஆகும் போது நம்முடைய இருதயம் பதபதைக்கிறது. தாமதிக்கிறது என்றால் கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார் என்று பொருள். கேட்டவொன்னு கிடைச்சிச்சுன்னா அது என்ன கிடைக்காது, அது ஒரு மரியாதை இருக்காது, ஒரு மதிப்பு இருக்காது. ஆமென். ஆனா காத்திருந்து அதுக்காக பொறுமையோட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற போது அதுல அதிக சந்தோஷம் இருக்கும். நீங்க அதிக சந்தோஷப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சில காரியங்களில் தாமதம் வரலாம். ஆனால் தாமதமாய் இருந்தாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய அவசரம் அவனுக்கு தான் தெரியும். ஆனா இவர் இருந்துகிட்டு என்ன செய்தாரு? என்னை தொட்டது யார்? அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு என்னை தொட்டது யார் என்று தொட்டவனை பார்க்கும்படி அப்படியே சுற்றி என்ன செய்தாரு? அவருடைய கண்கள் அப்படியே பறந்து வருது. ஆமென். கண்காணிக்கும் போது அந்த ஸ்ரீயானவர் சொன்னார், நான் தான் யார்? ஆமென். அவர் தான் சுகம் அடைந்ததை குறித்து அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாய் அறிவித்தார். ஆமென். அந்த நேரத்தில் ஒருத்தன், ஐயா உம்முடைய மகள் மரித்து போனார். ஆமென். போதகரை என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொன்ன உடனே அதுக்கு என்ன ஆயிருக்கும்? அந்த பொம்பளை வந்து சேர்ந்தாய். நேரங்காலம் தெரியாம என் காலம் என்ன சொல்ல, தாமதம் ஆகிவிட்டதே, பிள்ளை மரித்து போனதே என்கிறது. இருதயம் உடைவுபட்டவனாய் மிகவும் துக்கம் அடைந்தவனாய் இருக்கிற போது அவனிடத்தில் விசுவாசம் என்கிறது துளி அளவும் இல்லை. அப்பொழுது இயேசு சொன்னார், யவீரே விசுவாசம் உள்ளவனாய் இரு, நான் வந்து அவளை உயிரோடு எழுப்புவேன். ஆண்டவரிடத்திலே தாழ்த்தி பணிந்து கொண்டதிலே எந்த ஒரு குறைவும் உடைய வாழ்க்கையிலே வராது. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறவர், கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துகிறவர், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் போய் அந்த சிறுவனுடைய கையை பிடித்து தலித்தா கூமி என்று அவருடைய கையை பிடித்து தூக்கினார். ஆமென். அவள் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய வருத்தங்களை கர்த்தர் அறிகிற தேவன், உன்னுடைய வேதனைகளை கர்த்தர் அறிகிற தேவன். ஆகிலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் போது, இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? தாழ்த்தணும், வெறுமையாக்கணும், ஒரு பணிவின் ஆவி இருக்கணும் என்கிறது தேவன் விரும்புகிறார்.
ஆனால் நம்மிலே நாம் மனுஷர்களுக்குள்ளே, ஆலயத்துக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே என்ன நினைக்கிறோம்? பெரிய நீதிமான் என்று நினைக்கிறோம். அல்லேலூயா. அந்த நீதிமான ஆக்குனதே கர்த்தர். அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் உன்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் கர்த்தர் மாற்றினார். மாற்றி உன்னை நீதிமான்களுடைய வரிசையிலே கர்த்தர் வைத்தார். நீ நீதிமானா வரல, கர்த்தர் உன்னை நீதிமான்களுடைய வரிசையிலே கர்த்தர் வைத்தார். இங்கே நாம் வாசிக்கும் போது தங்களை நீதிமான்கள் என்று சத்தமா வாசிப்பார். மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து ஒரு உவமையை சொன்னார். ஆமென். அல்லேலூயா. பெருமை இருந்தா, மேட்டிமை இருந்தா மற்றவர்களை எப்படி பார்க்க சொல்லும்? ஆமென். ஜாட காட்டுவாங்க. ஆமென். மற்றவர்களை அற்பமாய் எண்ணுவார்கள், கேவலமாய் பேசுவார்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் கண்காணிக்கிறார். 2 வாசிக்க வேண்டாம். தம்மை பற்றின உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வழங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. நேர்த்திமையான கண்கள் நமக்கு வேண்டாம். பெருமையுள்ள ஆவி நமக்குள்ளே காணப்பட வேண்டாம். கர்வம் நமக்கு இருக்க வேண்டாம். அல்லேலூயா. மற்றவர்களை அற்பமாய் எண்ணக்கூடிய இந்த நீதிமான்களை குறித்து கர்த்தர் ஒரு உவமை சொன்னார். அது என்ன? ஆலயத்திலே 2 பேர் வந்தார். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் பெருமையாய் தன்னை குறித்து தேவனுக்கு முன்பாக என்ன செய்தார்? பெருமையாய் பேசினார். ஆனால் ஆயக்காரனோ தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியாகிய எண்ணெயில் கிருபையாயிரும். இதான் தாழ்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினான். தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க அவன் துணியவில்லை. அல்லேலூயா. தன் மார்பிலே அடித்துக் கொண்டார். ஆவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமான் ஆக்கப்பட்டு கடந்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவாலயத்திலே வருகிற போது நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. பெரியலாக வேலையினாலே உங்களுக்கு சேரு போகும். ஆமென். இல்லாவிட்டால் தேவாலயத்திலே வருகிற போது நம்மை தாழ்த்த வேண்டும். மேன்மையான இடத்தை தேடுகிறது அல்ல. தாழ்மையான இடத்துல இருக்கும்போது உன்னை அழைத்தவன் உன்னை பார்க்கிறவர்களே, நீ இருக்க வேண்டிய இடம் இங்கே இல்லை. நீ வந்து அங்கே உட்காரும் என்று உன்னை அழைத்தால் அதுவே உனக்கு மேன்மையாயிருக்கும். ஆகவே மேன்மையான இடத்தை நீ என்ன செய்யாதே? தேடாதே. இயேசு கற்பித்துக் கொடுத்ததான ஒரு பாடம். அல்லேலூயா. நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசுவை குறித்து நாம் பார்க்கிற போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மை. அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை ஒருவன் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன உண்டு? இளைப்பாறுதல் உண்டு. அப்படியானால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவன் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு
என்னிடத்தில் கற்றுக்கொள்ள கடவர். Praise the Lord. Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நான் பார்க்கிற போது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஒருவன் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ள கடவன். Praise the Lord. நான் சாந்தமும் மனத்தாழ்மை, அவரே சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தால் Praise the Lord. நீங்கள் நானும் எத்தனை அதிகம். உங்களை உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் மேலான தேவன். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் நடந்தால் நீங்களும் நானும் எத்தனை அதிகம். அவருடைய பிறப்பே விந்தையானது. அவர் தாழ்மையின் அடிமையின் ரூபம் எடுத்தார். அதை பிலிப்பியர்களை பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலார். ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் அவர் தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். கடைசி வசனம், அவர் மனுஷ ரூபமாய் இருந்தும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். குருடன் பார்வையடைந்தார், சப்பானிகள் நடந்தார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமானார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். ஆமென். மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார். இன்றைக்குள்ள ஊழியர்களாக மாறி இருக்கிற போதகர்கள் ஒருவரை உயிரோடு எழுப்பிட்டார், அவருக்கு இருக்கிற பெருமை எவ்வளவு இருக்கும். ஒரு குஷ்டரோகி சுத்தமானா, ஆமென், வால் போஸ்டர்லாம் செய்வாங்க, போட்டோலாம் போட்டுருவாங்க. ஆமே, அதில் என்ன செய்வாங்க? குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார், சப்பானிகள் நடக்கிறார், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்களா கூட்டம் சொல்லவா வேணும்? ஆமே, பேசினாருக்கு எங்கேயாவது விளம்பரம் உண்டா? ஆனால் அவர் தம்முடைய மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம். பிலாத்துடைய அரண்மனையிலே 1000 கேள்வி, பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே பல கேள்விகளை கேட்டார்கள். ஆனால் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அவருடைய வஸ்திரத்தை உரிந்தார்கள், சிவப்பான அங்கியை உடுத்தினார்கள், தலையிலே முள்முடியால் சூட்டினார்கள். ஆமென். ஏரோது கேட்கிறான், நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் ஒன்றும் என்ன செய்யவில்லை? பேசவில்லை. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வாய் திறவாதவராயிருந்தார். அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவர் மௌனமாய் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் தன்னை தாழ்த்தினார். அந்த தாழ்மையை, அந்த சாந்தத்தை, அந்த பொறுமையை நாம் அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்கள்? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளும். நமக்கு ரோல் மாடல் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அவரை நோக்கி பார்ப்போம். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பார்ப்போம். அவர் நடந்த விதத்தை பார்ப்போம். பேதுரு சொல்லுகிறான், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், உங்களுக்காக பாடுபட்டு அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அடிச்சுவடுகளை நீங்கள் நானும் பின்பற்ற வேண்டும், நாம் அவரை போல நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்றால் மாதிரியான வாழ்க்கை இந்த உலகத்திலே அவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். Praise the Lord. Praise the Lord. அடுத்த வசனம், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, வையப்படும்போது பதில் வையவில்லை, பாடுபடும்போது பயமுறுத்தவில்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையின் சிந்தை இருக்கிறது. தாழ்மை இருந்தால் தன்னை போல தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டா? இப்ப அந்த வசனத்தை வாசித்து முடியுங்கள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், வரும் பலன். ரியாக்ஷன். ஆமென். நீ எப்படி நடக்கிறையோ அதற்குரியதான ரியாக்ஷன், அந்த நடவடிக்கைக்கு ஏற்ற பிரகாரம் கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார். அந்த பலன் என்ன? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இவ்விதமாய் பின்பற்றுவோம், நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் செபிப்போம். பொறுமை, தாழ்மை, அன்புக்கம், பெருந்தாழ்மை உள்ளவரே. பொறுமை, தாழ்மை, அன்புக்கம், பெருந்தாழ்மை உள்ளவரே. மறையோ தன்னை தாழ்த்தினதாம் நாமம் பெற்றார். மரணம் வரையோ தன்னை தாழ்த்தினதாம் நாமம் பெற்றார். எங்களில் நாங்கள் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை கர்த்தாவே. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். சாந்தத்தையும் மன தாழ்மையையும் உடையவர்களாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைதார். ஆண்டவரே கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் மகிமையும் ஐஸ்வர்யமும் ஜீவனுமாம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உமக்கு முன்பாக மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபைதார்.
பெருமை ஆண்டவரே கை ஓங்காதபடி ஆண்டவரே நாங்கள் தாழ்மையை தரித்துக் கொள்கிறவர்களாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே எனக்குள் உள்ள தேவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தினாலே வந்த யாவருக்கும் வாழ்த்துகிறேன்.